சிஎம் விஜய் கையால இந்த விருது வாங்குறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிகாஸ் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்ளை பண்றது நான் 2024 பண்ணியிருக்கணும். 3 வருஷம் என்னோட உழைப்பை போட்டுட்டு எங்க அப்பா தான் ஒரு தூண்டுகோலா இருந்துட்டு, இந்த தடவை நீ போடுமா, ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்காங்க, நீ உன்னோட ரெக்வெஸ்ட் போடு, லெட்ஸ் see வாட் இஸ் ஹேப்பனிங். கடந்த 2 மாசமா நான் செக் பண்ணிட்டு இருக்கேன், லைக் எப்படி போட்டது என்ன மாதிரி இருக்கு, எனக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற சப்போர்ட்டும் நல்லா இருந்தது. இந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப வெயிட் பண்ண வைக்காம வேணுங்கிற ஆன்சர்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. அட் த சேம் டைம் ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு இந்த ரிசல்ட் தெரியற போது என்னோட 25 வருஷோட பெயினோட ஒரு வெற்றியா தான் நான் பார்த்தேன். ஸோ என்னோட ஸ்டோரி 6 இயர்ஸ்ல ஆரம்பிச்சது. கோபிச்செட்டிப்பாளையம்ல ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா குமரன் கோயில்ல ஓடுறதுக்கு பிராக்டிஸ் மவுண்டெயின்ல பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அந்த பயிற்சி தான் எனக்கு இப்போ 30 வயசுல நான் இமயமலையில 3 தடவை ஓடுற அளவுக்கு வந்திருக்கு. இந்த ஓட்டம் இன்னும் ஸ்டார்ட் ஆகதா போகுது. ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் அப்கமிங் இயர்ஸ்ல இருக்கு. அப்கமிங் இயர்ஸ்ல நான் இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டிக்கு என்ன ஒரு சப்போர்ட் கேட்கிறேன், ட்ரெயில் ரன்னிங்கிற ஸ்போர்ட்டை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட பிரசிடென்ட் பிடி உஷா மேடம்க்கு நான் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் ஒரு புது ஸ்போர்ட்டை வெளியே கொண்டு வரபோது அதுக்கு அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட்டும் இருக்கிற போது கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்போர்ட்டை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நிறைய வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ்ல நம்மள மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அந்த ஸ்போர்ட்டை வெளியே கொண்டு வரலாம். இந்த இடத்துல நான் பிரிகால் லிமிடெட், எங்க அப்பா அம்மா, எங்க அண்ணன், என்னோட கோச் திரிலோக் சந்திரன் சார் அண்ட் நிறைய பீப்புள் ஹூ ஹவ் சப்போர்ட்டட் மீ அண்ட் ஆர் ஸ்டில் இன் த பேக் ஸ்டேஜ், அவங்களோட நேம்ஸ் எல்லாருமே என்னால கவர் பண்ண முடியல. பட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். நான் எல்லாருக்குமே இந்த வெற்றியை சமர்ப்பிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. விளையாட்டினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிருந்தீங்க. தவேகா அரசினுடைய விளையாட்டு, அதாவது ஒலிம்பிக்ல பதக்கங்கள் வெல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழகம் முன்னேறணும் அப்படின்றதையும் இந்த கவர்மெண்ட்டும் முன்னெடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஸோ இது எல்லாமே நான் ஒரு நல்ல ஆரம்பமா தான் பாக்குறேன். ஒரு ஸ்டார்ட் இருக்கிறதுனால தான் நம்மளால அந்த பாத்வேக்குள்ள போக தான் முடியுது. ஸோ எனக்கு அந்த ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஆரம்பிச்ச உடனே. அப்படிங்கிற போது இந்த ஸ்டார்ட் ஒரு நல்ல ஸ்டார்ட்டா பாக்குறேன். இதோட பினிஷ் லைன் எடுத்துட்டு போகணுங்கிறது எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு, அந்த கான்பிடன்ஸ் கிடைச்சிருச்சு. மேலும் மேலும் நான் என்னோட பிராக்டிஸ் மூலியமா அது சொசைட்டில கொண்டு வருவேன். நன்றி. விளையாட்டு மட்டுமல்லாமல் விளையாட்டில் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை உணர்த்துவதையும் இந்த அரசு முன்னெடுத்திருக்கிறதா பாக்குறாங்க. உங்களை போன்ற பெண்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வழிகாட்டியா என்ன அமைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கிற போது அவங்களுக்கு என்ன ஒரு தாட் வரணும்னா, தடைகளை பிரேக் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த தடைகளை பிரேக் பண்றது மட்டும் நம்ம நினைச்சிட்டு நம்மள ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க கூடாது. தடைகள் கஷ்டமா இருக்கு, நிறைய டிஃபிகல்டிஸ்க்கு ஹர்டில்ஸ் இருக்கு, அது மட்டும் நினைக்க கூடாது. அது இருக்குன்னா அதுக்கு என்ன சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணி பிரேக் பண்ணி வெளியே வரணும். அந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டீங்கனாலே அந்த மன உறுதி இன்னுமே ஃபர்ம் ஆயிரும். அதனால தான் எனக்கு இந்த டேரிங் அண்ட் கரேஜஸ் ஸ்ட்ரீம்ல கிடைச்சிருக்கு கல்பனா சாவ்லா விருது. ஸோ ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் த கவர்மெண்ட். அரசை அணுகக்கூடிய முறையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் எந்த அளவு வலுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசு கொடுத்த அங்கீகாரம் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ என்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டியில வெளியே ஒரு பொண்ணு வரணும்னு நினைக்கிறா, அந்த தடைகளை நான் பிரேக் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு இந்த அரசு இருக்கு. ஸோ ரொம்ப நன்றிங்க. இனி வர ஜென்ரேஷன் எல்லா இளைஞர்களும் சமூக பணியில நம்ம ஈடுபாட்டோட இருப்பாங்க அப்படின்றத அந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருது எனக்கு கிடைச்சதுல என்னுடைய மதுரை மண்ணுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். பிளஸ் என்ன அப்படின்னா எங்க உசிலம்பட்டி ஊருக்கு வந்து ரொம்ப பெருமை சேர்க்கும் வண்ணம் இந்த விருது இருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நோக்கம் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மலைவாழ் குழந்தைகளையுமே தத்தெடுத்து அந்த குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணும். சமுதாயத்தில் ஒரு நற்பெயர் பெற ஒரு இளைஞர்களாக அந்த குழந்தைகளை மாற்றி நல்ல ஒரு வேலை வாய்ப்பை வழங்கணும் அப்படின்றத என்னுடைய ஆகச்சிறந்த நோக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வில்லேஜிலும் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத என்னுடைய பெரிய ஆகச்சிறந்த ஒரு நோக்கம். நிறைய இடத்துல பள்ளிகளுடைய வசதிகளும் போக்குவரத்து வசதிகளும் இருக்கு. இது குறித்து அரசு வாய்ப்பு கிடைச்சி இந்த வாய்ப்பு நீங்க பயன்படுத்த வாங்குற வாய்ப்பு இருக்கு. அதிகாரிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு
கண்டிப்பா நான் மலைவாழ் குழந்தைகளுக்காக கண்டிப்பா நான் குரல் கொடுப்பேன். ஏன்னா அந்த மலைவாழ் மக்கள் வந்து அரசு சலுகைகள் நிறைய இருந்தும் அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. பிகாஸ் வந்து அவங்க எஜுகேஷன் மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல ஒரு பிறந்த ஒரு மாணவர்களாகவும் ஒரு பெரியவங்களாகவும் இருந்துட்டு தான் வராங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எஜுகேஷனை கொடுத்தோம் அப்படின்னா தனக்கு என்ன வேணுன்ற தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சுப்பாங்க. கீழ்த்தரமான வேலையை செய்யக்கூடாதுன்ற ஒரு அறிவு வந்து எஜுகேஷன் மட்டும்தான் கொடுக்கும். எது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும்ன்ற அறிவை கொடுக்கறது ஒரு எஜுகேஷன் தான். ஸோ அந்த ஒரு எஜுகேஷனை மக்களுக்கு வந்து தரமான ஒரு கல்வி வந்து மலைவாழ் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு வந்து நிறைய மலைப்பகுதியில் வந்து பஸ் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ மக்கள் அவங்களோட நலன் கருதி பஸ் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். நிறைய வில்லேஜில் பேசிக் வந்து ஃபெசிலிட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய உசலம்பட்டி ஏரியாவில் குறிஞ்சி மலைப்பகுதி அப்படின்றது இருக்கு. அங்க மலைவாழ் மக்கள் வசிட்டு வராங்க. அவங்க என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னா தேனிடத்தில் கிழங்கு செய்தல், அந்த கிழங்கு எடுத்தல் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரியால லைட் ஃபெசிலிட்டியே இல்லை. நான் மனு கொடுத்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜய் மகாலிங்கம் அவர்களுக்கு அவங்க உடனே அதை வந்து மனுவை ஏற்றுக்கொண்டு அந்த மாலை பொழுதுலேயே அவங்க வந்து லைட் ஃபெசிலிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த சமுதாயத்துல இந்த இருக்கிற இப்ப கவர்மெண்ட் சொன்ன உடனே ஒரு கோரிக்கைகளை நிறைவேற்றுறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் சரவணகுமார், தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வர்றேன். இந்த கேட்டகரியில் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து முதல் விருது பெற நபராக நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். மற்றும் இந்த விருது வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த 3 வருஷமாக இந்த சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கோம். இதில் வந்து ட்ரக்ஸ் அடிக்ஷனில் இருக்க இளைஞர்களுக்கு வந்து விழிப்புணர்வு அளித்து அவங்கள குழுக்களாக உருவாக்கி அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸில் கொண்டு வந்து பிளாக் லெவல் ஸ்போர்ட்ஸ்லேருந்து அவங்களை ஸ்டேட் லெவல் வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நான் கடற்கரை பகுதியிலிருந்து வர்றதுனால கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்தல் மற்றும் தூத்துக்குடியில் ஏஎம் நிறுவனத்தின் மூலமாக சின்ன சின்ன கிராமங்களுக்கு சென்று மக்களுக்கு சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வும் மற்றும் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் அடலசன் பாய் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து குட் டச் பேட் டச்சை பற்றி விழிப்புணர்வு அளிச்சிட்டு இருக்கோம். மேலும் பெண்களுக்கு வந்து பிரஸ்ட் அண்ட் சர்விகல் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வு அளிச்சிட்டு இருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் யாவரும் சமங்கிற ட்ரஸ்ட் மூலியமா இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கே பிளட் தேவைனாலும் எங்களால் ஒரு 1 ஹவரில் அரேஞ்ச் பண்ணிட முடியும். மேலும் ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆன பசங்களை நேரடியாக அவங்க வீட்டுக்கே சென்று பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு அளித்து அவங்களை மறுபடியும் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வந்து முயற்சி செஞ்சு அவங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை வழங்கிய திரு செந்தில் சார் அவர்களுக்கும், டிஒய்ஓ பிரவீன் சார் அவர்களுக்கும், டிஒய்ஓ ஞானசந்திரன் சார் அவர்களுக்கும், ஏஎம் நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர் ரமேஷ் தேவராஜன் சார் அவர்களுக்கும், யுவன் சங்கர் சார் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு உறுதுணையாக இருந்த எனது குடும்பத்தார் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு உறுதுணையாக இருந்த யாவரும் சமம் ட்ரஸ்டின் நிறுவனரான கவின் பாரதி அவர்களுக்கும், லாவண்யா, சிவகுமார், திருமணி மற்றும் கோல் டீம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கூட நீங்க தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு? இப்போ நாங்கள் லாஸ்ட் வீக் கூட இந்த ட்ரக்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நாங்கள் கனெக்ட் பண்ணி அதில் வந்து அது பற்றின வந்து விழிப்புணர்வும் அது பற்றின பேச்சு போட்டிகள் இது மூலிமா வந்து இப்போ ஓரளவுக்கு எங்கள் ஏரியாவை சுற்றி நாங்கள் முடிஞ்ச அளவு குறைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆட்சி வந்ததுனால இதுல இருந்து இப்போ ஓரளவுக்கு அந்த கடைகளும் எங்கள் ஏரியாவை சுற்றி ஓரளவுக்கு கடைகளும் மூடப்பட்டு இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு அளித்தா அந்த பசங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் கொண்டு வந்துட்டோம்னாலே நம்ம மேக்சிமம் அவங்கள வந்து வேற எதுலையுமே நம்ம வந்து இல்லாத மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்கால கொடுக்குறதுல மிகப்பெரிய பங்காற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்க அதுல இந்த ஆட்சியில வந்து அதுல போதைப் பொருள் ஒழிப்புக்கு வந்து மிகவும் உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு ரொம்ப நம்புறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ யூத் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து சமூக சேவை செஞ்சதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து மலைவாழ் மக்களுக்கு யூத் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து அரசு நலத்திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ பாமர மக்கள் ரொம்ப நம்ம படிச்சிருக்கோம், நிறைய படிச்சிருக்காங்க. அவங்களுக்கே வந்து அவங்களுக்கு என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செலக்ட் பண்ணி இந்த மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் நல்லா இருக்குன்ற முயற்சி எடுத்து நாங்கள் மக்கள்கிட்ட வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள் இருக்கு. அங்கிருந்து வர மாணவர்களுக்கு என்ன மோஸ்ட்டாக வந்து எஜுகேஷன் ஒர்க் ரெண்டும் தான், வேலை தான். ஸோ அவங்க வந்து வேலையை வந்து நிறைய மோஸ்ட்டாக சொல்கிற பசங்க எல்லாருமே வேலைன்னு சொல்கிறாங்க. வேலை நிறைய இருக்குது, ஆனால் அவங்க யாரும் வந்து பார்க்கறது கிடையாது. ஸோ வெளியே வரணும். ஊருக்குள்ளேயே இருக்கும்பொழுது எதுவுமே அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. வெளியே வந்தால் மட்டும் தான் தெரியும். ஸோ நான் வெளியே வந்தேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அவார்டு வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ என் ஊர் பசங்க என்ன சொல்கிறேன்னா, வெளியே வாங்க, நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. ஸோ கெட்ட பழக்கத்தை விட்டு நல்ல பழக்கத்தை கற்றுக்கோங்க, வாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு, அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு உங்களுடைய சமூக சேவையில் என்ன மாதிரி முயற்சிகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
இப்ப நம்ம இந்த நான் பண்றது பொறுத்தவரைக்கும் அவங்க பசங்களை மாத்தது ஒரே வழி வந்து நம்ம வந்துட்டு அவங்களை அடிச்சு இழுத்துட்டுலாம் போக முடியாது. அவங்களை கூட்டு அவங்களை பெருமைப்படுத்தி அவங்களை வந்து ஒரு பாராட்டுகள் பண்ற அளவுக்கு நம்ம கூட வச்சிருந்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாராட்டு, ஒரு சால்வையோ ஒரு விஷயத்தையோ அவங்களுக்கு கொண்டு சேர்த்தா கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. நான் அப்படிதான் பசங்களை கொண்டு வந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் 4000 பேர்த்துக்கிட்ட நான் உருவாக்கியிருக்கேன். அதுல வந்து 66 பேர் வந்து எம்எஸ்டபிள்யூ படிச்சுட்டு இருக்காங்க, சமூக சேவைக்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்காது. ஸோ இந்த விருதை வந்து நான் வந்து என்னோட வாலண்டியர்ஸ் எல்லாத்துக்கும் சமர்ப்பிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்காக இந்த விருதை நான் வாங்கியிருக்கேன். என் பேர் டாக்டர் ஆர் அஞ்சனா. இன்னைக்கு எங்க அப்பா டாக்டர் வி மோகன் சார்பா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம டயபிட்டிஸ் வந்து இந்தியாவிலேயே அண்ட் தமிழ்நாட்டிலயும் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருது. அதுக்காண்டி புது புது சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். டிஜிட்டல் டயபிட்டிஸ் கேர் வந்திருக்கு. அதனால மக்களுக்கு வந்து சுகர்னால எந்த பாதிப்பு இல்லாம, கண் பாதிப்பு, ஹார்ட் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு இல்லாம, அப்பாவோட மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா டயபிட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃப்ரீ இந்தியா. அதுக்காண்டி பரிசு பெற்றிருக்கோம். தமிழ்நாடு அரசு வந்து ரெகக்னைஸ் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, சின்ன குழந்தைங்களே பாத்தீங்கன்னா நீங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிங்க, ஒரே கேலரிஸ், பீட்சா பர்கரா சாப்பிடுதுங்க, கோகா குடிக்குதுங்க. சோ சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே தப்பா போயிடுச்சு. உடல் பயிற்சின்றத வந்து ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வீக்ல 2 வாட்டியாவது எக்ஸசைஸ் கிளாஸ், பிடி கிளாஸ் இருக்கும்ல, அந்த கிளாஸ்ல வந்து நீங்க ஒரு 8 ஸ்டாண்டர்ட் 8, 9, 10 ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன கிளாஸ் இருக்கும்? பிடி கிளாஸ் நடக்குமா, மேத்ஸ் கிளாஸ், சயின்ஸ் கிளாஸ், போர்டு எக்ஸாமுக்கு படின்னு அது போயிடுச்சு. உடல் பயிற்சியே இருக்கிறதே கிடையாது. ஸ்ட்ரெஸ் சிந்து தமா தூண்டு இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ், அதுங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியாது, பட் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வர்றதுனால உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி ஆகி வருது. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு எதிரியே வந்து டயபெட்டிக்ஸ் தான். ஆமா, முயற்சிகள் மருத்துவா நீங்க என்ன எடுக்கிறீங்க? நீங்க வந்து ஸ்டார்ட் யங்குங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இப்போ என்ன புது ஒரு இது வந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 100 days ஆஃப் லைஃப்ல சுகரே கொடுக்க கூடாதுன்னு ஒரு இது வருது. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த சுகர் டேஸ்ட் ஏர்லியா பிரஸ்ட் ஃபீட் பண்ற வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஸ்வீட் சேர்த்து தான் எல்லாத்தையும் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்குமே. எல்லா ஃபார்முலா ஃபீட்லயும் அது இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1000 days, 100 days கிடையாது, 1000 days ஆஃப் லைஃப்ல வந்து சுகரே கொடுக்காம ஒரு குழந்தைய வந்து பாதுகாப்பா வச்சுக்கிட்டா அது வந்து ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குன்னு இப்போ ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. பட் டெஃபினட்டா குட் ரிசல்ட் வரும்னு